வணக்கம். இது நிலா கிச்சன். இன்னைக்கு நாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நாகர்கோவில், கேரளா, கர்நாடகா, பெங்களூர் இந்த சைடில் பண்ணுற நீர் தோசை ரொம்ப பாப்புலரான டிஷ்ஷு. நாகர்கோவில் சைடெல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விசேஷத்துலேயும் அவங்க பண்ணுற ஒரு டிஷ்ஷு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. இப்போ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செய்கிறது ரொம்ப ஈஸி. அரிசி ஊற வைக்கிற டைம் மட்டும்தான் எடுக்கும். ரெண்டே இன்க்ரீடியன்ட் தான், அரிசி, தேங்காய். ஒரு கப் அரிசினா ஒரு கப் தேங்காய். தேங்காய் நிறைய சேர்த்தா தான் இது சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரவை தோசைக்கு நீங்கள் கலக்கிற மாதிரி தண்ணியாக கலக்கணும். அதே மாதிரி ரவை தோசைக்கு விடுற மாதிரி மெல்லுசாக வெறிச்சு விடணும். வேறு எதுவுமே கிடையாது. ரொம்ப ஈஸியான ரெசிபி. நீர் தோசைக்கு மெஷர்மெண்ட் ரொம்ப ஈஸி. ஒரு கப் பச்சரிசி எடுத்திங்கன்னா ஒரு கப் தேங்காய். பச்சரிசி மட்டும் நல்லா வெள்ளையாக இருக்கணும். இது இன்ஸ்டண்ட்டாக சுடக்கூடிய ஒரு தோசை. அரிசி ஊற வைக்கிற டைம் மட்டும்தான் நமக்கு. பச்சரிசியையும் தேங்காயும் ஒன்றாவே சேர்த்து, தேங்காயில் அந்த கருப்பெல்லாம் இல்லாமல் பார்த்துடுங்க. இல்லைன்னா பீஸ் பண்ணி போடுறதா இருந்தால் பின்னாடி இருக்கிற அந்த கருப்பெல்லாம் நல்லா எடுத்துருங்க. இல்லைன்னா ப்ரௌன் கலர் வராத அளவுக்கு நீட்டாட்டு துருவி எடுத்துடுங்க. நீர் தோசைக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடுங்க. இதை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துடுங்க. எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைக்கணும். நீர் தோசைக்கு மாவு ரொம்ப நைஸாக இருக்கணும். அதுவும் இல்லாமல் மாவு ரொம்ப தண்ணியாக இருக்கணும். அதனால என்ன தண்ணி விட்டுடணும். பாருங்க, இது போல் மாவை நீர்க்க கரைச்சி வச்சுடுங்க. எண்ணெய் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். மாவு திக்காக இருக்கு, இப்படி தண்ணியாக இருக்கணும். இப்போ இது வெயிட் பண்ண ஒன்றும் வேண்டாம், டைரெக்டாக இப்போ சுட ஆரம்பிச்சிடலாம். நம்ம ரவை தோசைக்கு விடுற மாதிரி தண்ணியாக இருக்கணும் மாவு. அப்போ தான் தோசை மெல்லுசாக வரும். இப்போ பேன் அடுப்பில் வச்சுடலாம். தோசை சட்டி அடுப்பில் வச்சுடுங்க. ஓரத்துலேருந்தே விரித்து விடுங்க. ஃப்ளேம் ஃபுல்லாக இருக்கட்டும். இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு லைட்டாக விட்டுடலாம். ரவை தோசைக்கு விடுற மாதிரி சுத்திலும் தான் விடணும். எண்ணெய் எதுவுமே தேவையில்லை. அதுபோல் மாற்றியும் போடண்டாம். ஓரங்கள்லேருந்து இதேமாரி விட ஆரம்பித்த உடனே ஓரத்தில் எலும்பி வந்த உடனே நாலாக மடிச்சிருங்க. இவ்வளோதான், நம்மளோட தோசை ரெடி ஆயிட்டு. நீர் தோசை ரெடி ஆயிட்டு. ஒரு சாஃப்டான டேஸ்டியான நீர் தோசை ரெடி ஆயிட்டு. எண்ணெய் ஒன்று விட்டு காமிக்கிறேன். இதுபோல பரத்தி விட்டுருங்க. தோசை எழும்புது பாருங்க, இப்படி எடுத்துட வேண்டியதான். நம்மளோட நீர் தோசை ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.